ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம ஏர்லி மார்னிங் இங்கிலீஷில் அடுத்த செஷனில் 2 வார்த்தை பற்றி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, இந்த ஹவ் ஃபார் அப்படின்ற வார்த்தை எங்கெங்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ரோடு தெரியுதா, இந்த ரோட்டில் நம்ம கேட்பாங்க, நிறைய பேர் வழி கேட்கும்போது சொல்லுவாங்க, அப்பா இந்த ரோடு எங்கேப்பா போகுது, அப்புறம் இந்த இன்னும் மெட்ராஸ் போகிறதுக்கு எவ்வளோ தூரம் ஆகுது, இங்கேருந்து தஞ்சாவூர் போகிறதுக்கு எவ்வளோ தூரம் ஆகுது அப்படின்னு கேட்பாங்க. சில பேர் வண்டியை நிறுத்தி வழி தெரியாதவங்க கேட்பாங்கல்ல, அப்போ என்ன சொல்லணும், ஹவ் ஃபார் அப்படின்ற வார்த்தை பயன்படுது. அப்போ ஹவ் ஃபார்னால் என்னென்னா எவ்வளவு தூரம் அப்படின்னு இருக்கும். அப்போ கேட்பாங்க, இங்கேருந்து எவ்வளோ தூரம்ப்பா மெட்ராஸுக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஹவ் ஃபார் இஸ் சென்னை ஃப்ரம் ஹியர். இப்போ இங்கேருந்து ஒருத்தவங்க என்கிட்ட வழி கேட்குறாங்கன்னா இப்போ என்ன கேட்பாங்க, ஹவ் ஃபார் இஸ் சென்னை ஃப்ரம் ஹியர் அப்படின்னு கேட்கணும். சரிங்களா? நான் என்ன சொல்லுவேன்னா, இது எனக்கு சரியாக எக்ஸாக்டாக தெரியாது எப்போவுமே நமக்கு. அப்போ சொல்லும்போது இட் இஸ் அரவுண்ட் 400 கிலோமீட்டர்ஸ் ஆர் 500 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் அரவுண்டு வச்சு சொல்லணும். இட் இஸ் அரவுண்ட்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக கிட்டத்தட்ட ஒரு 700 கிலோமீட்டர், ஒரு 400 கிலோமீட்டர் இருக்கும், ஒரு 500 கிலோமீட்டர்னு சொல்லும்போது இட் இஸ் அரவுண்ட் 400 கிலோமீட்டர்ஸ் ஆர் 500 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ அப்போது ஹவ் ஃபார் அப்படின்ற வார்த்தை எந்தெந்த இடத்துல யூஸ் ஆகுது அப்படின்னா, எப்பப்பெல்லாம் இங்கேருந்து நம்ம வந்து இங்கேருந்து அது எவ்வளோ தூரம் இருக்குது, ஒரு இடம் இங்கேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது ஹவ் ஃபார் அப்படின்ற வார்த்தை பயன்படும். ஹவ் ஃபார்னா எவ்வளவு தூரம்னு அர்த்தம். இன்னொரு வாட்டி பார்க்கலாமா, இங்கேருந்து மெட்ராஸ் எவ்வளோ தூரம் அப்படின்னு ஒருத்தவங்க கேள்வி கேட்குறாங்க. இல்லை நீங்கள் கேட்க போகிறீங்கன்னா, ஹவ் ஃபார் இஸ் சென்னை, இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருந்து ஒருத்தவங்க நிறுத்தி கேட்குறாங்க, ஹவ் ஃபார் இஸ் சென்னை ஃப்ரம் ஹியர் அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்ன சொல்லுவேன், அது கிட்டத்தட்ட ஒரு 400 கிலோமீட்டர் இருக்குங்க. இட்ஸ் அரவுண்ட் 400 கிலோமீட்டர்ஸ், இல்லை இட்ஸ் அரவுண்ட் 500 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹவ் ஃபார் இஸ் சென்னை ஃப்ரம் ஹியர் அப்படின்னா, இங்கேருந்து அது எவ்வளோ தூரத்தில் இருக்குது, சென்னை இங்கேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது, இல்லை இங்கேருந்து கல்கட்டா எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது இட்ஸ் அரவுண்ட் 800 கிலோமீட்டர்ஸ் ஆர் 1100 கிலோமீட்டர்ஸ், 1000 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அப்போ ரொம்ப முக்கியமான வார்த்தை இது. அப்போ நம்ம டெய்லி யூசேஜில் இது பயன்படும். ஓகேங்களா? ஓகே, பாய். நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் அடுத்த நாள் சந்திக்கலாம். பை, டேக் கேர்.